பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குர்மா. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை நாலுக்குமே இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள் குர்மா பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கையும் ஒரு 2 கையளவு பட்டர் பீன்ஸையும் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். லிட் க்ளோஸ் பண்ணி குக்கரில் ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடுங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இந்த குருமாக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த தேங்காய் பேஸ்ட் தான். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். 2 சில்லு தேங்காயோடது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கேரட் 4 பீன்ஸ் இதில் நான் சேர்த்துருக்கேன். கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்டீல் பாத்திரம் அப்படின்றதுனால நான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கிளறேன். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறீங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அப்படியே கூட நீங்கள் கிளறலாம். இப்போ தேவையான தக்காளியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்க்கறதுனால மசாலா நம்மளுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த காயெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். காய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காவோட ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் இதை கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி இதில் உப்பு காரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் லிட் க்ளோஸ் பண்ணி இதை நம்ம கொதிக்க விடலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ தேங்காய் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் பட்டர் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் பீன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை பட்டாணி கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற எண்ணெய் திரண்டு இந்த மாதிரி மேலே வந்துடும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி அப்புறம் இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.